Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கான வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். ஆல்ரெடி நம்ம வாட்டர் லெவல் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் வந்து சேல்ஸ் பண்றோம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர் யூனிட், சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா சம்ப் யூனிட் இந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸில் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பாக்ஸில் மாற்றிட்டு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டோம். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் வந்து சேம் ப்ரைஸ் தான், ஆனால் குவாலிட்டி மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமர்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் வந்து இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும், இது உள்ள என்னென்ன இருக்குது, இதை எப்படி செக் பண்ணணும், இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்றது அதை தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க வாங்க போகிறவங்களாகவும் இருக்கலாம், வாங்கிட்டவங்களாகவும் இருக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பாக்ஸ் வந்து வரும் உங்களுக்கு. என்கிட்ட வந்து பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண உடனே நான் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். கொரியர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பாக்ஸ் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கிங்கில் தான் வரும். ஓகேங்களா? இதை வந்து நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது உள்ள என்ன இருக்கும் அப்படின்றத. ஆல்ரெடி நம்ம வந்து 2-3 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோவை பார்த்துட்டு கஸ்டமர் வந்து கேட்குறாங்க வேறு எப்படி இருக்கும் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புது யூனிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற பொருள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பாக்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நம்ம வந்து ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் தான் மேக்ஸிமம் வாங்குறாங்க, ப்ளம்பர் வாங்குறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டேட் எழுதி நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் என்னக்கிட்ட வாங்கும்போது உங்களுடைய டேட்டை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன் இங்கே வாரண்டிக்கு. நீங்கள் அவங்ககிட்ட கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது இது மாதிரி கொடுத்துடலாம். ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்ம கொடுத்துக்கூடிய வாரண்டி கார்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோட நம்ம வந்து கொடுத்துட்றோம். இதில் வந்து நேமு, அவங்க ஃபோன் நம்பரு எல்லாமே வந்து கஸ்டமருடைய இது, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு எதோ ஒன்றாலும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் யூனிட்டு 8 கனெக்டர். ஓகேங்களா? இது வந்து 8 கனெக்டர் யூனிட்னுவோம். போர்வெலுக்கு புஷ் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த மாடலுக்கு வரக்கூடியது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து நமக்கு வந்து புல்லட் சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து புல்லட் சென்சார். ஸ்டைனட் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 36 கிரேட். அதை பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸாக நம்ம வந்து இதில் காம்ப்ரமைஸே பண்ணுறது கிடையாது. குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரஸ்ட் ஆகுமா கேட்டிங்கன்னா ரெஸ்ட்டெல்லாம் ஆகாது. இது மெக்கானிக்கல் பார்ட்ஸும் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்லாவே வரும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தம் வந்து பாருங்கள் 6 சென்சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 சென்சார் தான் தேவை. இதில் வந்து 6 சென்சார் வச்சுருக்கோம். இதில் வந்து 4 சென்சார் தான் வேணும். இந்த சென்சார் டீட்டெயிலை பற்றி நான் வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ட்ரை ரன் சென்சார், ஒரு ட்ரை ரன் சென்சார் வந்து ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ட்ரை ரன் சென்சார்னா தண்ணி வருதா அப்படின்றத மானிட்டரிங் பண்ணுறதுக்காக இந்த சென்சாரு. இதை வந்து எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுற இடத்துல நம்ம வந்து இதில் டேக் போட்டு இப்போ தண்ணி ஊற்றுற பைப் இதுதான் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து இதை ஃபிட் பண்ணணும். அப்போ தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து போடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி வருது அப்படின்ற சிக்னல் வந்து வரும். நான் அதையும் வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சென்சார் எடுத்து ஓர வச்சுறேன். இப்போது எடுத்தோம்னா நமக்கு வந்து உள்ளே கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா யூனிட்டு. ஓகேங்களா? காட்டனுக்கு உரைச்சலாம். யூனிட் பார்த்தீங்கன்னா பல்லாம் ஃபுல் பேக்கிங் தான் வரும். உங்களுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்டிங் பண்ணி தான் உங்களுக்கே வந்து யூனிட்டே வந்து நாங்கள் கொடுப்போம். சப்போஸ் மேனுஃபேக்சரிங்கில் ஏதாவது 1-2 வரதுக்கான வாய்ப்பு உண்டு. நான் வந்து வராது அப்படின்ட்டு அடிச்சுலாம் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஏதாவது ஒன்று வரலாம், இயல்பு தானே. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதோ இருந்தாலும் வெளிப்படையாக பேசுறது என்றைக்குமே நல்லது அப்படின்னு நினைக்கிறாள் நான். ஓகேங்களா? நம்ம குவாலிட்டி வைஸ் வந்து எதுலையுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா நீ என்கிட்ட வாங்கினவங்க இதுக்கு முன்னாடி வாங்கின யூனிட்டும் இப்போ வாங்குற யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக மாற்றிட்டோம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இதை வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இது பேக் சைடில் நம்ம திருப்பினா தெரியுங்க பாருங்கள், 2 மவுண்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்து லைட்டாக பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல ட்ரில்லிங் பண்ணிவிட்டு அப்படியே சூப்பராக எடுத்து மாட்டுறதுக்கான ஒரு மவுண்டிங் ஸ்டிக்கரும் நம்ம கொடுத்துறோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்கால ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் எடுத்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டிக்கர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டயக்ராமே அடிக்கிச்சு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து மேனுவல், இது வந்து ஆட்டோ. இது வந்து 3 விதமாக ஒர்க் பண்ணக்கூடிய சுவிட்சஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆட்டோ, இந்த பக்கம் இது ஆட்டோ. சென்டர் வந்து ஆஃப் பொசிஷன். எந்த விதமான லைனுமே வந்து அவுட்புட்டாக போகாது. இப்படி தள்ளினீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேனுவல். ஓகேங்களா?
சுவிட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து இந்த யூனிட்டை பவர் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச். ஓகேங்களா, இதுக்கான சுவிட்சஸ். இது வந்து ஃபியூஸு, இதில் ஃபியூஸு, இது ஆட்டோ, மேனுவல், ஆஃபு, இது வந்து பவர் ஆன் பட்டன். ஓகேங்களா, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பவர் பட்டன். பவர் பட்டனா இதுக்கு வந்து பவர் சப்ளை வந்ததுன்னா இதில் வந்து லைட் எரியும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே ட்ரை பம்பு. ட்ரை பம்ப்னா ஒன்றும் இல்லைங்க, மோட்ரு வந்து தண்ணி இல்லாமல் எம்டியாக ஓடிச்சுன்னா அதுக்கான சிக்னல் தான் பார்த்தீங்கன்னா ட்ரை பம்பு. அதாவது பார்த்தீங்கன்னா F2 பிளிங்கிங். ஓகேங்களா, இந்த F2 சிக்னல் இருக்கு இல்லையா, அந்த ஏரோ மார்க் பாருங்கள், F1, F2, F3 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா F2வில் வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து மேலே போகலை அப்படின்றது இருக்கும். நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீட் ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். இதை ப்ரெஸ் பண்ணோம்னா சவுண்டு கேட்கும். இப்போது இதை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ரீசெட் ஆகிட்டு மறுபடியும் வந்து மோட்ரு ஆன் பண்ண ஆரம்பிக்கும். இதை பற்றி நான் இன்னொன்று சிக்னல் கொடுத்துட்டு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்ட் அண்ட் லோ வோல்ட். ஹை வோல்ட் லோ வோல்ட்னா ஒன்றும் இல்லைங்க, சப்போஸ் வோல்டேஜ் ஏதாவது அதிகமாகவோ கம்மியாகவோ வந்துச்சுன்னா இந்த F1 வந்து இந்த இடத்துல வந்து எரியும். அதாவது ஸ்ட்ரகிள் ஆகி போயிட்டு நின்றுட்டு நமக்கு இந்த F1 இது எரியும். நான் வந்து இதெல்லாம் வந்து ஜூமிங்கில் ஒரு வாட்டி காட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா நான் வந்து கொஞ்சம் லாங் ஷாட்டில் சொல்லும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் நான் கொஞ்சம் காட்டிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரி F1 வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்ட் லோ வோல்ட்டுக்கு வந்து எரியும். ரைட்டுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை சம்புக்கு யூஸ் பண்ணலாம், போருக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நாங்கள் இந்த சிக்னல் கொடுக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உள்ளாரே வந்து இன்பில்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீரிஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே சம்ப் லைன் வந்து யூஸ் பண்ண முடியாது. சம்புக்கு இல்லை போருக்குன்னு தெளிவாக கேட்டு வாங்கிக்கோங்க. இல்லை ரெண்டுக்குமே நான் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட தெளிவாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து போர்வெல் யூனிட்ன்றதால இந்த சிக்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 சிக்னல் எரியும், SL, SH, SF. சப்போஸ் சம்பு யூனிட்டாக இருந்தாலும் இந்த சிக்னல் வந்து உங்களுக்கு வந்து சீரிஸ் லைனில் கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா, SLனா சம்புடைய லோ, SHனா பார்த்தீங்கன்னா சம்புடைய சென்ட்ரு. ஓகேங்களா, சென்ட்ரு ரேஞ்சு. SFனா வந்து அந்த சம்புடைய ஃபுல். சம்புன்றது நம்ம கீழே போடக்கூடிய நம்ம தரையில் போடக்கூடிய தொட்டி. ஓகேங்களா, தண்ணி அதில் ஃபில் பண்ணி அதுலேருந்து ஏற்றும் இல்லையா, அதுதான் சம்பு தொட்டி. இதில் கொடுத்துருக்கூடிய டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்ரு ஆன் ஆச்சுன்னா எரிக்கிறதுக்கான ஒரு LED. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க். நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய டேங்க் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓவர் ஹெட் டேங்க்னு நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பாருங்கள் ஒரு 0 TL TN TH அப்படின்னு கொடுத்துருக்கோம். 0 அப்படின்னா தண்ணி இல்லை அப்படின்றது அர்த்தம், எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, TL அப்படின்னா டேங்க்குடைய லோ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். டேங்க்குடைய லோ லெவல்னா நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு கோடு 2 கோடு, இந்த 2 கோடு தண்ணி குறைஞ்ச உடனே மோட்டர் ஆன் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த TL சென்சாரை அந்த 2வது கோட்டில் நம்ம வச்சிடணும். எப்போ இந்த கோடை விட தண்ணி கீழே இறங்குதோ அப்போ வந்து மோட்டர் வந்து ஆன் ஆகும். சிம்பிள். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா TNன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்சில் நம்ம எந்த அளவு வச்சுருக்கோமோ அதில் ஒரு மிட்ரேஞ்சில் இந்த TN சென்சாரை நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா TH என்னன்னா நம்ம ஓவர்ஃப்ளோ ஆகும் இல்லையா, ஓவர்ஃப்ளோ ஆகிற பைப்புக்கு ஒரு 2 இன்ச்சு ஒரு 3 இன்ச்சு கீழே நம்ம இந்த சென்சாரை இங்கே வச்சோம்னா கரெக்டாக வந்து இது லைட் எரியும் போது மோட்டரை வந்து கட் ஆஃப் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் இதில் இருக்கக்கூடிய டயக்ராமு. இது வந்து ரீசெட் பட்டன். ஓகேங்களா, இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பவர் கொடுத்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் கனெக்டர் கொடுத்துருக்கோம். இந்த கனெக்டருக்கு வந்து 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்கு. இந்த 2 ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும், கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வயரிங் மெத்தடு எல்லாமே வந்து ஈஸியாக புரியும். இதுக்கு வந்து நாங்கள் தான் வரணும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிஷியன்கிட்ட சொன்னாலே அவரே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாரு. அவருக்கு தெரியல அப்படின்னா அவரை நாங்கள் கைட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஓகே. இந்த மாதிரி இதை நம்ம எடுத்துட்டோம்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டிக்கரு. ஓகேவா, உங்களுக்கு ஆக்சுவலாக இப்படி காட்டுறோம் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் பவர் N. பவர்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபேஸ். ஓகேங்களா, Pனா ஃபேஸ்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா Nன்னா நியூட்ரல். ஓகேங்களா, Nன்னா வந்து நியூட்ரல். இது பார்த்தீங்கன்னா ஆஃப் புஷ்னா இது வந்து பார்த்தீங்கன்னா NV அப்படின்னு இருக்கும். இது வந்து ஆஃப் பண்ணக்கூடிய ரிலே. இதில் பார்த்தீங்கன்னா NVன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க, சிம்பிள். ஓகேங்களா, இது ஒரு ரிலேவுடைய கனெக்ஷன். இங்கே என்ன கொடுக்குறீங்களோ இதுதான் இந்த அவுட்புட்டில் வரும். ஓகேவா,
என்ல நீங்கள் கொடுக்குறது வியில் வோல்டேஜாக நமக்கு வந்து வெளியில் வரும். இது வந்து நான் உங்களுக்கு லைனில் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து போர்வெல் கனெக்டரு 8 கனெக்டர் ஓகேங்களா. இது வந்து நம்ம ஷார்ட்டர் பேனலில் புஷ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வரக்கூடிய கனெக்டர். இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இங்கே ஒரு 4 கனெக்டர் இருக்குது பாருங்கள். இது வந்து போர்வெலுக்கு. இதுவே சம்பு யூனிட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சம்பு யூனிட்டில் இந்த 4 கனெக்டர் மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸு நியூட்ரல் அப்படின்னு இருக்கும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டருடைய அவுட்புட் இருக்கும் ஓகேங்களா. மோட்டருடைய அவுட்புட்னா இங்கே ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே நியூட்ரல், இங்கே ஃபேஸ், அது வந்து மோட்டருடைய அவுட்புட்டாக நமக்கு வந்து சப்ளை வந்துடும். அதில் எந்த வித குழப்பமும் இருக்காது ஓகேவா. ஃபேஸு நியூட்ரல், அவுட்புட்டோடைய நியூட்ரல் ஃபேஸ் ஓகேங்களா. அதில் வந்து எந்த வித குழப்பமும் இருக்காது. இதே பார்த்தீங்கன்னா போர்வெல் யூனிட்னு வரும்போது போர்வெல்லில் ஃபேஸு நியூட்ரல், ஆஃப் புஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுற பட்டனில் நம்ம வந்து சீரியஸாக லைன் கொடுக்கணும். இந்த போர்வெல் லைன் கொடுக்குறது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுவேன் நான், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா C1 C2 ஆன் புஷ் பட்டன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன் புஷ் பட்டன் 2 S1 S2. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுற புஷ் பட்டனுடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய 2 சுவிட்சுக்கான பவர் லைன். ஸ்டார்டிங் கெப்பாசிட்டிக்கான லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா C1 C2 வந்து எடுத்து போயிட்டு அந்த சுவிட்சில் மேலே ஒன்று கீழே ஒன்று கொடுக்கணும். இது வந்து S1 S2. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 2 வயர் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஒன்று கீழே ஒன்று கொடுக்கணும். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இந்த S1 S2ன்றது கான்டாக்டருக்கு போகக்கூடிய சப்ளை. இது என்ன பண்ணும், அந்த சுவிட்சில் இருக்கக்கூடிய சப்ளைவை எடுத்து கான்டாக்டருக்கு கொடுத்துட்டு மறுபடியும் கட் பண்ணிடும். இதுவும் C1 C2ன்றது அந்த சுவிட்சில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு போகக்கூடிய பவர் சப்ளை எடுத்து கெப்பாசிட்டருக்கு கொடுத்து 3 செகண்டில் மறுபடியும் அதை கட் பண்ணி விட்டுடும். இதுதான் இந்த வேலையை செய்யும். நம்ம எப்படி ஒரு புஷ் பட்டனை புஷ் பண்ணுறோமோ, புஷ் பண்ணி மோட்டரை ஆன் பண்ணுறோமோ, அது மாதிரி இதுவும் ஆன் பண்ணும். கெப்பாசிட்டர் லைனை வந்து கம்பல்சரி வந்து கொடுக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 HP மேலே இருக்கிற மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து தண்ணி மேலே தூக்கிறதுக்கான ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா கொஞ்சம் வேகமாக தண்ணி மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பண்ணுற தப்பு சம்பு யூனிட் வாங்கி போருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கான்டாக்டில் கொடுத்து ஆன் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணவே கூடாது. இந்த மாதிரி ஸ்டார்டிங் கெப்பாசிட்டிக்கு லைன் இருக்கணும். நம்ம சிங்கிள் யூனிட்லேயே எல்லாமே கொடுத்துறோம். தேவைப்படுறவங்க நம்பர் ஓடிட்டு இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து சம்பு யூனிட்டாக இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். காமன் SL SH SF இந்த கனெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்பு தொட்டியோடைய கனெக்ஷன் ஓகேங்களா. இந்த சம்பு தொட்டியோட கனெக்ஷன் காமன்ன்றது நம்ம இந்த தொட்டியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடியில் போடணும் அந்த சென்சாரை ஓகேங்களா. அடியில் போடணும். அதாவது பார்த்தீங்கன்னா சீரியல் கொத்து மாதிரி கட்டி நம்ம தொங்கிடணும். இந்த அடியில் அந்த காமன் சென்சாரை நம்ம போட்டுடணும். SL அப்படின்ற சென்சார் இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த SL இருக்கக்கூடிய SLன்னு போட்டிருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோட்டரில் ஃபுட்பால் போட்டிருப்போம். சப்போஸ் நம்மளது மோட்டர் வெளியே இருக்கலாம், இல்லைனா உள்ளே இருக்கலாம் ஓகேவா. உள்ளே இருக்கிற மோட்டராக இருந்தால் மோட்டருக்கு மேலே ஒரு அரைடியில் இந்த SL சென்சாரை வைக்கணும். சப்போஸ் மேலே இருக்க மோட்டரு அப்படின்னா உள்ள ஃபுட்பால் இறக்கிருப்போம். நம்ம இந்த மாதிரி இறக்கிட்டு ஃபுட்பால் போட்டிருப்போம். அந்த ஃபுட்பாலுக்கு ஒரு அரைடிக்கு மேலே நம்ம இந்த SL சென்சாரை வைக்கணும். எதுக்காகனா தண்ணி வந்து இல்லாமல் இந்த பைப் வந்து ட்ரை ஆகக்கூடாது இல்லைங்களா. அப்படி ஆயிடுச்சுன்னா ஏர்லாக் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி எடுக்கணும் ஓகேவா. அந்த பிரச்சனை வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த SL வந்து எப்பயுமே நம்ம தொட்டியில் மோட்டர் வச்சுருந்தா ஒரு அடிக்கு மேலே, ஃபுட்பால் போட்டிருந்தாலும் ஒரு அரைடிக்கு மேலே நம்ம இந்த SL சென்சாரை ஃபிட் பண்ணிடணும். SF இந்த SH வந்து ஒன்றுமே இல்லை. நீங்கள் மிட்ரேஞ்சில் அந்த சம்பு தொட்டியோடைய மிட்ரேஞ்சில் நீங்கள் எங்கே வேணாலும் செட் பண்ணிக்கலாம். SF வந்து அந்த தொட்டியோடைய எந்த அளவுக்கு ஃபில்லாக இருக்குமோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இது ஒன்றும் ஒரு பிரச்சனையே கிடையாது. இது சிம்பிள் ஒர்க்கு. இதில் மெயினாக எந்த சென்சார் வேலை செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த SL சென்சார் மெயினான ஒர்க் பண்ணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த SL சென்சாரை எங்கே வைக்கிறீங்களோ அதுக்கு கீழே தண்ணி போச்சுன்னா மோட்டர் வந்து ஆன் பண்ணாது. மறுபடியும் எப்போ தண்ணி வந்து ஃபில்லாகி வருதோ அப்போ தான் வந்து இதை மோட்டரை ஆன் பண்ணும் ஓகேங்களா. இது முக்கியமான அந்த பங்கு வகிக்கும் ஓகேங்களா. இப்போ புரிஞ்சிச்சிங்களா. காமன் SL SH SF இது வந்து சம்புக்கான சென்சாருக்கான லைன். இதுலேருந்து ஒரு ஒயராக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சென்சாருக்கு நம்ம கொடுக்கணும். இதுக்கான ஒயர் பார்த்தீங்கன்னா CAT 6 நம்ம கேமரா கேபிள் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க்குக்கு நம்ம இதில் இப்போ கொடுத்துருக்க பாருங்க 1 2 3 4 5 கனெக்டர் கொடுத்துருக்கோம். 5 கனெக்டர் பாருங்க காமன் TL TN TH FW ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்க, இங்கே பாருங்க 0 அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த 0 லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம், காமன் சென்சாரை வச்சிடும் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா TL சென்சார். இந்த TL சென்சாரை பாருங்க, நமக்கு தொட்டியில் எவ்வளோ தண்ணி மேலே மெயின்டைன் ஆகணுமோ அந்த இடத்துல தான் இந்த TL சென்சாரை வைக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அரை தொட்டி வச்சுக்கலாம், இல்லை ஒரு 1/4 டேங்க் வைக்கலாம், இல்லை 3/4 டேங்க் வைக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. இந்த TL சென்சார் எங்கே தொங்குதோ அதுக்கு கீழே தண்ணி போச்சுன்னா மோட்ரு வந்து ஆன் பண்ணி விட்டுரும். இப்போ இந்த TL சென்சார் இங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ தண்ணி அப்படியே இங்கேருந்து குறைஞ்சிட்டே வருது. இதுக்கு கீழே போனோடனே மோட்டர் ஆன் ஆகிடும். எப்போ இதுக்கு மேலே வருதோ அப்போ வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டு மோட்டர் வந்து ஆஃப் ஆகும். ஓகேவா? அதே கான்செப்டில் தான் இதில். இது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எல் சென்சாருக்கு எப்போ கீழே போகுதோ அப்போ மோட்டர் ஆன் பண்ணாது. ஓகேங்களா? இது எப்போ மேலே வருதோ அப்போ தான் ஆன் பண்ணும். ஆனால் இந்த டிஎல்லை பொறுத்த வரைக்கும் எப்போ கீழே போகுதோ அப்போ மோட்டர் ஆன் பண்ணும். மேலே வரும்போது ரன்னிங்கில் இருக்கும். ஓகேவா? டிஎல் சென்சாரு டிஎன்னு வந்து இல்லை, அதே தான் மிட் ரேஞ்சு, நீங்கள் எங்கன்னா வச்சுக்கலாம். டிஹெச் வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு கொஞ்சம் மேலே வச்சுக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீசெட் பட்டன் வந்து எதுக்கு அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இந்த கனெக்டரு. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்டபிள்யூ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், இதில் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு மூணு F1 F2 F3 இந்த சிக்னலுக்காக நம்ம வந்து அந்த எஃப்டபிள்யூ வந்து யூஸ் பண்ணுறோம். தண்ணி உள்ளே ஊற்றுதா அப்படின்றத கண்டினியூஸாக மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கும். சப்போஸ் அப்படி பண்ணலை அப்படின்னா மோட்டரை கட் ஆஃப் பண்ணுறதுக்கானது தான் இந்த எஃப்டபிள்யூ. இந்த எஃப்டபிள்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கூடிய ட்ரை ரன் சென்சார் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரை ரன் சென்சாருக்கு தான் ஒரு நிமிஷம் பாருங்க, இந்த ட்ரை ரன் சென்சாருக்கு தான் அந்த எஃப்டபிள்யூ. ஒரு பின் வந்து எஃப்டபிள்யூவில் நம்ம கொடுக்குறோம். இதை கட் பண்ணோம்னா 2 ஒயராக கிடைக்கும். அந்த பாருங்க, இங்கே ஒன்று போதா இங்கே ஒன்று போதா, இது வந்து 2 ஒயர். இதில் ஒன்று வந்து எஃப்டபிள்யூவில் நம்ம கொடுத்துட்றோம். இன்னொன்று எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம், இதில் இருக்கும் காமன். ஓகேங்களா? இந்த காமன்லேயே நம்ம கொடுத்துருவோம். ஆல்ரெடி நம்ம மேலே எடுத்தாந்துருப்போம் இல்லையா தொட்டிக்காக, இந்த காமன்லேயே நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா இது வந்து பக்காவாக ஒர்க் பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம சப்ளை கொடுத்து செக் பண்ணிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபேஸு, இது வந்து நியூட்ரல். ஓகேங்களா? இது வந்து ஃபேஸு நியூட்ரலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஒயரிங் உங்களுக்கு காட்டணும் இல்லையா, அதனால் வந்து வச்சுருக்கேன். எஃப்டபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எல்லோ கலர் எடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காமன் அப்படின்றதுக்கு நம்ம வந்து தெரிகிற மாதிரி 2 பிளாக் எடுத்துருக்கேன். ஓகேவா? 2 பிளாக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஎல், டிஎன், டிஹெச் மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் எடுத்துருக்கேன். ஓகேவா? இது எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா நான் டச் பண்ணும்போது உங்களுக்கு சென்சார் வந்து என்ன மோடில் காட்டுது அப்படின்றத பார்க்கறதுக்காக. ஓகேவா? இப்போது நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மல்டிமீட்டர் வந்து எடுத்துக்கிறேன். நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு அதில் ஏதாவது ஸ்ட்ரகிள் அப்படி இருந்ததுன்னா மல்டிமீட்டரில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பீப் மோடு போட்டுருங்க. பீப் சவுண்டில் போட்டு கண்டினியூ மோடு இந்த மாதிரி டச் பண்ணுங்கள், ஒரு பீப் சவுண்டு கேட்கும். இந்த ஆஃப் புஷ் பட்டன் இருக்கு இல்லையா, இது நம்ம வந்து சிக்னல் ஏதாவது வருதா அப்படின்றத செக் பண்ணணும். அப்படின்னா செக் பண்ணால் ஆஃபில் இருக்குது, வரல. ஓகேவா? இதை நம்ம ஆட்டோவில் போடுறோம். ஆட்டோவில் போட்டு நான் செக் பண்ணுறேன். இந்த மாதிரி சிக்னல் வரக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஏதாவது ஃபால்ட்டு அப்படின்னா நீங்கள் பார்க்கறதுக்காக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வரக்கூடாது. இது வந்து ஆஃப் புஷ்ஷில். ஓகேங்களா? அதில் இப்போ இதே வந்து இப்போ மேனுவலில் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வரணும். இங்கே பாருங்கள், சிக்னல் வந்து நமக்கு இது வந்து சிக்னல் வரணும். ஓகேவா? இப்போ இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. ஓகேவா? நம்ம இது ஆட்டோவில் போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா C1 C2 சிக்னல் நமக்கு வரக்கூடாது. S1 S2 சிக்னல் வந்து நமக்கு வரக்கூடாது. ஓகேவா? இப்போ இது பக்காவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் ஆன் பண்ணலாம். பவர் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து மோட்டர் வந்து ஆன் ஆகும். நான் வந்து ஆஃப் புஷ்ஷில் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? மோட்டருக்கு சப்ளை கொடுக்கக்கூடியது இதுதான். சம்ப் யூனிட்டாக இருந்தாலும் சரி, போர் யூனிட்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஆன் பண்ணக்கூடியது ஆஃப் புஷ் பட்டன் தான். இப்போ நான் வந்து பவர் ஆன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போது நமக்கு கலர்ஃபுல்லான ஒரு சிக்னல் வந்து நமக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? சம்ப் ஓகே அப்படின்னு காட்டுது. இப்போ வந்து 0 லெவலில் இருக்குது டேங்க்கு. மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு பீப் சவுண்டு அடிக்குது. ஓகேவா? ஆனால் தண்ணி போகிற சிக்னல் வந்து நமக்கு வரல. ஓகேங்களா? இது போர் யூனிட் இருந்தால டபுள் ரிலே வந்து கொடுக்குது. ஓகேவா? பாருங்கள், இதில் சிக்னல் வந்துகிட்டே இருக்கும். எப்போ மோட்டர் ஆஃப் ஆகுதோ அப்போ வந்து சிக்னல் வந்து அது வந்து கட் ஆகிடும். மீதி இருக்கிற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறேன். C1 C2வில் வைக்கிறேன். இப்போ நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிலே ஆன் ஆகும் டிக்குன்னு. இந்த பாருங்க, ஒரு ரிலே ஆன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ரிலே ஆன் ஆகுது பாருங்க, ஆன் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. ஜஸ்ட் நம்ம எப்படி புஷ் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோமோ அதே தான் சேம் நடக்கும். இப்போது அதே இதுதான் பாருங்க. இப்போ நான் S1 S2க்கு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் ரிலே ஆன் பண்ணிடும். ஆன் பண்ணிட்டு சீரிஸ் லைனை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து புஷ் பட்டனே அழுத்தம். அது ஆன் ஆயிடுச்சு பாருங்க. S1 S2 ஆன் ஆகிட்டு ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம யூனிட் வந்து பக்காவாக இது வந்து வேலை செய்யுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மோட்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி போகுதா அப்படின்ற சிக்னல் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இது வந்து எஃப்டபிள்யூ. நம்ம காமன்லேருந்து 2 எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம இதில் டச் பண்ணோம்னா அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி போகிற மாதிரி ஒரு சிக்னலை கொடுக்குறோம். கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி போகுது அப்படின்ற இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். இப்போ இது மாதிரி வரும்போது தான் மோட்ரு வந்து கண்டினியூஸாக ஆனில் இருக்கும். சப்போஸ் இந்த சிக்னல் வரல அப்படின்னா என்ன நடக்கும்னா பாருங்க, இதை நான் எடுத்துட்டேன்னா FW வந்து எடுத்துட்டேன். இது இப்படியே ஓரமாக இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மோட்ரு என்ன கண்டிஷன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வந்து ட்ரை பம்ப் விழும் இல்லையா, அதை வந்து நான் உங்களுக்கு காட்டணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ்க்குள்ளார இது வந்து டைம் எடுத்துக்கும். அது உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி யூனிட் வந்து நம்ம குவாலிட்டியாக சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்குமே. குவாலிட்டி வைஸ் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. ஃபுல் இண்டிகேஷனோடய ஃபுல் ஃபியூச்சரோடய வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பிக்கையாக வாங்கலாம். நம்ம வந்து பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு டைரெக்டாக நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். வெளியில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணிடுறோம். கொரியர் சார்ஜஸ்லாம் கிடையாது. ஃப்ரீ டெலிவரி தான். 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறோம். நீங்கள் பயப்படாமல் என்கிட்ட வாங்கலாம். எந்த டவுட்னாலும் எப்போ வேணாலும் என்கிட்ட கேள்வி கேட்கலாம். நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஓகேங்களா? சப்போஸ் யூனிட் ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சுங்க, எனக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் கொரியரில் அனுப்புங்க. உடனே அன்றைக்கே மாற்றி அன்றைக்கே டெலிவரி பண்ணிடுவேன். வித்தின் 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட்டே வந்து உங்கள் கைக்கு மறுபடியும் ரீப்ளேஸ் ஆகி வந்துடும். அதாவது சார் ஒரு 1 இயர் முடிஞ்சு என்ன ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 இயர் முடிஞ்சு ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா அது உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், சாரி ஒரு நிமிஷம், பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரை பம்ப் விழுந்துச்சு. F2 பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுச்சுன்னா மோட்டரை வந்து கட் ஆஃப் பண்ணி விட்டுருச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டரை வந்து மறுபடியும் ஆன் பண்ணி விட்டுருச்சு. இப்போ கண்டினியூஸாக வந்து மோட்ரு ஓடிட்டு இருக்கு இல்லையா, நம்ம வந்து ட்ரை பம்ப் கொடுக்கவே இல்லை. மறுபடியும் அது வந்து எப்படி உழுது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையுமே வராது. சப்போஸ் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பேர் எல்லாமே அவைலபிள். நீங்கள் எங்கே போனீங்கன்னா சரி யூனிட் வாங்கினீங்கன்னா அவ்வளோதான் வாங்க. இப்போ கடையில் வாங்குறீங்க அப்படி தூக்கி போட்டுருந்தோம், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்கிட்ட இந்த வெறும் பாக்ஸ் அனுப்பிச்சா கூட சரி, இந்த பாக்ஸ் காசை கழிச்சிட்டு மீதி இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே புதுசாக போட்டு அனுப்பிச்சிக்குவோம். இல்லைங்க எனக்கு புதுசாக வேணுங்க, நான் உங்ககிட்ட வாங்கின கஸ்டமர் எப்படி சொன்னீங்கன்னா, நீங்கள் 2வது டைம் என்கிட்ட வாங்கும்போது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் பண்ணி நான் கொடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை நம்ம தான் வந்து ரெடி பண்ணுறோம். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம காசு வைஸ் பார்த்தீங்கன்னா லாபத்தை எதிர்பார்க்கறது கிடையாது. குவாலிட்டி வைஸ் பொருள் வந்து நல்லா இருக்கணும், மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் ஒரே எண்ணம். பயப்படாமல் எங்ககிட்ட வாங்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை பம்ப் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? ட்ரை பம்ப் சிக்னல் இதுதான். எல்லோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ட்ரை பம்ப் சென்சார் இந்த மாதிரி கொடுப்போம். இந்த ட்ரை பம்ப் சென்சாரில் 2 ஒயர் இருக்கும். 2 ஒயரில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோவில் அதாவது FWவில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் எடுத்து காமனில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு வந்து நியூட்ரல் கொடுக்குற மாதிரி தான். ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரல் கொடுக்குற மாதிரி கொடுத்தோம்னா இந்த ட்ரை ரன் சென்சார் வந்து பக்காவாக வந்து ஒர்க் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரை பம்ப் விழட்டும். அடுத்த இன்னொரு டைம் விழுந்த உடனே உங்களுக்கு வந்து ரீசெட் பண்ணி காட்டுற பாருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து போர் யூனிட் இருந்தால டைமிங் கொஞ்சம் கூட கொடுத்துருக்கும். ஏன்னா சிலர் வந்து 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் இருக்கும். தண்ணி மேலே போகிறது டைமிங் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ். ஓகேங்களா? 2 மினிட்ஸ் வந்து நம்ம மேலே போகிறதுக்கான டைமிங் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஊந்துருச்சு. F2 வந்து பிளிங்க் ஆகுது. இங்கே பார்த்தா ட்ரை பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் வந்து F2வில் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ரீசெட் பண்ணோம்னா ரீசெட் ஆகிடும். இல்லைனா என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்து அதை நம்ம சரி பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து ரீசெட் பண்ணிட்டேன். ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நமக்கு மோட்ரு வந்து ஆன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து சம்ப் போர் யூனிட் இருந்தாலும் இது வந்து எரிஞ்சிட்டே இருக்கு. அப்படி இல்லை இது சம்ப் யூனிட்னா தண்ணி இருக்கும்போது தான் எரியும். ஓகேங்களா? அப்போ வந்து மோட்ரு வந்து ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து நான் டிஎல் சென்சாரை காமனுடைய டச் பண்ணுறேன். டிஎல் இண்டிகேஷன் எரியுது. இப்போ இந்த ரேஞ்சுக்கு தண்ணி வந்திருக்கு அப்படின்னு தெரியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ரேஞ்சுக்கு தண்ணி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபில் பண்ண போகிறோம். TH அதை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த சிக்னல் வந்துட்டு மோட்ரு வந்து கட் ஆஃப் ஆகிடும். பாருங்கள் கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், TH எடுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா TL எடுக்கிறேன், தண்ணி குறையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா TL எடுக்கிறேன். பாருங்கள் மோட்ரு ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் வந்து ரீசெட் பண்ணி மோட்ரு ஆன் பண்ணும். மோட்ரு ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டர் போகிற சிக்னலை வந்து FWக்கும் இந்த காமனையும் லிங்க் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நமக்கு வந்து தண்ணி போயிட்டே இருக்கிற மாதிரி தெரியட்டும். ஓகேவா? இப்போ சிக்னல் வந்து நமக்கு தண்ணி உள்ளே ஊற்றிட்டே இருக்குங்க. இப்போ அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், 2 காமன் வச்சுருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு செக் பண்ணுன்றதுக்காக 2 காமன் வச்சுருக்கேன் பிளாக்ல. ஓகேங்களா? 2 காமனில் இப்போ நம்ம இதை கொஞ்சம் அப்படியே சைடில் ஓரம் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா TL வந்து நான் கொடுக்குறேன். தண்ணி வந்து 1/4 டேங்க் ரம்பிச்சு. இப்போ அடுத்து வந்து சிக்னல் கொடுக்குறேன். TN வந்து 1/2 டேங்க் ரம்பிச்சு. TH வந்து கொடுக்குறேன். டேங்க் வந்து ஃபில் ஆகி இப்போ மோட்ரு கட் ஆஃப் ஆக போகுது. 2 செகண்ட் மோட்ரு கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேவா? இதுதான் வந்து ப்ராசஸ்ங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இது. இதில் நமக்கு செமி ஆட்டோமேட்டிக்கும் கிடைக்குது. எல்லா விதமான சம்புக்கு, போருக்கு, 3 ஃபேஸ், சிங்கிள் ஃபேஸ்
எப்படி கேட்டாலும் சரி கஸ்டமைஸ்டு எல்லாமே கிடைக்குது. சிம்மு போடணுமா சிம்மு போட்டு ஒர்க் பண்ணலாம், ஒய்ஃபைல வேணுமா ஒய்ஃபைல யூஸ் பண்ணலாம், ஆப்பில் யூஸ் பண்ணலாம். எல்லாமே நமக்கு வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் தான். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும், நானே கூப்பிடுவேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் டேரெக்டாகவும் எனக்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு சிக்னலாக எடுக்கிறோம், மோட்ரு வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். இந்த போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றா வந்து டெஸ்டிங் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தான் போகும். அதாவது 100ல் ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங் டிஃபெண்டில் ஏதாவது ஏதாவது பார்த்தீங்கன்னா 100 யூனிட் போகுதுன்னா அதில் ஒன்றாவது கண்டிப்பாக அது ரிட்டர்ன் வருது தான். நான் இல்லைன்னா சொல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் இந்த ஆள் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சால்ட்ரிங் பண்ணுறதுல அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஏதாவது மாற்றி சால்ட்ரிங் வச்சுட்டா மட்டும்தான் அந்த ஃபால்ட்டு. ஆனால் சிஸ்டத்தில் எந்தவித ஃபால்ட்டுமே வராது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் டைப் இது. கஸ்டமைஸ்டு நம்ம எப்படி வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை டேங்குக்கு வேணாலும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் கேட்குறத பொறுத்து நாங்கள் யூனிட்டை ரெடி பண்ணி கொடுப்போம். அதுக்கான காசும் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் ஆகும். ஓகேங்களா? இதனோட ப்ரைஸும் இதை எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை எடுத்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம இந்த வீடியோஸ் போட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மறுபடியும் வந்து உங்ககிட்ட ஒரு அட்டனன்ஸ் போட்டு போகிற மாதிரி வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது நம்ம யூனிட் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. நீங்கள் இதை ஆஃபில் வச்சிங்கன்னா மோட்ரு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இதை எப்போ ஆட்டோவில் போடுறீங்களோ ஆட்டோவில் போடும்போது தான் சிக்னல் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மோட்டரே ஆன் பண்ணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த சுவிட்சஸ்லேயே நம்ம வந்து சில கஸ்டமைஸ்டு கொடுத்துருக்கோம். யாருமே சரிங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு யாருமே செய்ய மாட்டாங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்றதால மோட்டர் ஆன் பண்ணல. இந்த டிஎல்ல எடுக்கிறேன். இப்போ வந்து 0க்கு போயிடுச்சு. இப்போ வந்து மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அது. ஓகேங்களா? பாருங்க மோட்ரு வந்து ஆன் ஆகிடுச்சு. இதை டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் இல்லை நான் மோட்ரு வந்து ஆஃப் பண்ணுங்க அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இதை ஆஃப் பொசிஷனில் வச்சோடனே மோட்ரு ஆஃப் ஆகிடும். மேனுவலில் வேணுமா மேனுவல் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த சிக்னல் எல்லாமே நீங்கள் எப்பயுமே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சிக்னல் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஓகேவா? இந்த சிக்னல் எல்லாமே வந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்ரு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது ஃபில்லு. நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் மோட்ரு ஆன் ஆகாமே உள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குன்றதையும் நம்ம பார்க்க முடியும். சப்போஸ் இல்லை எங்ககிட்ட கார்பரேஷன் இருக்குது, தண்ணி மட்டும் நம்பிட்டு இருக்கு, நான் அதை வரைக்குமாவது பார்க்க முடியும், பார்த்துட்டு தான் நான் ஆன் பண்ணுவேன் அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக வந்து சிக்னல் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சென்சார் உள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்னல் வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் இப்போ இந்த லைனை வந்து நம்ம வந்து கொடுத்தோன்னா ஃபில்லு காட்டும். இப்போ நம்ம இதை வந்து ஆட்டோவில் போட்டுக்கலாம். ஆட்டோவில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், தண்ணி குறைஞ்ச உடனே மோட்ரு வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? 100% சேஃபான ஒரு டிவைஸு. இது உள்ளார பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து தான் அவுட்புட்டாக போகுது. அப்படின்னும் போது நீங்கள் பயப்படே தேவையில்லை. இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 90% இல்லை 100% யூனிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தான் ஒர்க் பண்ணுது. என்னென்னா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு போர்டு, அவங்களுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர், அவங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி. ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து ரிலேவில் கூட சரிங்க 30 amps ரிலே தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எந்தவித ஃபால்ட்டுமே வராது. ஓகேங்களா? எங்ககிட்ட நம்பி வாங்குங்க, உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இருக்காது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நான் பேக் பண்ணணும். உங்கள்கிட்ட தெரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது பேக்கிங்கில் இருக்கும். அப்படி அப்படியே எல்லாருக்குமே வந்து டெலிவரி பண்ணிகிட்டே இருப்போம். எங்கிட்ட 1 day டெலிவரி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவை பொறுத்து தான் இது வந்து டெலிவரி ஆகும். ஓகேங்களா? ஏன்னா அந்த இடத்துல எப்படி இருக்குது கொரியர் சர்வீஸு அப்படின்னு சொல்லி பார்த்து தான் அந்த இடத்துல டெலிவரி ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுல ஒரு நாள் முன்ன பின்ன அப்படி இருக்கலாம். தேவைப்படுறவங்க முன்னாடியே ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு அது இந்த டைமிங்கில் அங்கே வந்துடும். நீங்கள் எடுத்து போய் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த யூனிட்டும் நான் சொன்னதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேள்வி கேளுங்க, நான் கமெண்ட்டை படிப்பேன், கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவேன். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜோடைய ஐடி கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபிட் பண்ணுறோம், எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டுட்ருக்கோம். என்னோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும். ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளார வந்து பாருங்கள். சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த யூனிட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் கொடுத்துருப்பேன். ஏன்னா முதல்ல நான் இந்த விஷயத்தை சொல்லலை. ஓகேங்களா? நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஃபாலோ பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். என்கிட்ட யூனிட் வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ரைஸ் கட் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.